இச்சபுட்சின் இந்த விட என்ன நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ரயான் அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த கான்வர்சேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதில் முக்கியமாக வந்து விஷால் பற்றி வந்து பேசும்போது, அவன் ஷோவில் ஒரு என்டர்டெய்னர், ஒரு மசாலா மாதிரி வந்து இந்த ஷோவில் வந்து இருக்கான். பட் அதை தாண்டி அவன் எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வரையுமே வந்து தெரியல. தைரியம் இல்லைன்னு சொல்லியும் அவன் அப்படியே இருக்கிறது வந்து ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் ஏன் விஷாலை வந்து டாப் 3ல வந்து நேம் சொன்னேன் அப்படின்னா, அவன் என்டர்டெயின் பண்ணுறான். பட் அந்த என்டர்டெயின்மெண்ட் நம்மளுக்கு தான் பண்ணுறான். பட் வெளியே அது தெரியுதா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கேம்னு வரப்போ சுத்தமாக வந்து கேமுக்குன்னு ஒன்றுமே பண்ணல. ஒரு பார்ட்டிசிபேஷன் அதே மாதிரி டாஸ்க்குன்னு வந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணுறானே தவிர ஒரு எஃபோர்ட்டும் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி விஷால் பற்றி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. இப்போது டாப் 3ல வந்தப்புறம் அவனுக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துடும் அப்படின்னா, ஓகே நம்ம நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம் போல், இதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரயான் வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ பணப்பொட்டி வந்தால் எடுப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை நான் பணப்பொட்டி வந்தால் எடுக்க மாட்டேன், ஆனால் எடுக்கிற மாதிரி நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஏதோ சொன்னாங்க. ஸோ அது எதுக்காக அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா, எனக்கு காசெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை, நான் ஏன் எடுக்க மாட்டேன் அப்படின்னா, எனக்கு காசு பெரிய விஷயம் இல்லை. பட் இந்த 17 லட்சம் போனும்போதே வந்து ஸ்கேமில் வந்து எனக்கு அந்த பணம் போனதை விட நான் ஏமாந்துட்டேனே அப்படிங்கிற ஒரு விஷயம், இதுக்கெல்லாம் ஒருத்தன் கால் பண்ணி 17 லட்ச ரூபாய் எடுத்துட்டான் அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து உறுத்திட்டே இருந்தது. ஏன்னா நான் ஒரு கனவாக இருந்தேன், எங்கள் அப்பா பேக்கரி எடுத்து நடத்தணும், இல்லைனா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும். ஸோ அதெல்லாம் இப்படி ஸ்கேமில் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ரயான் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, சரி இப்போ இந்த பிக் பாஸ் டைட்டில் வந்து நீ வின் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? அப்படி வின் பண்ணுவேன்னு நினச்ச அப்படின்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, 95% நான் வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த கேமுக்காக நான் எதுவுமே பண்ணலை. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல, நான் வந்து இதை பண்ணால் வெளியே தருவேன், அதை பண்ணால் வெளியே தருவேன், நான் அப்படிலாம் யோசித்து பண்ணுற ஆளே கிடையாது, எனக்கு மூளையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி, அந்தளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த கேமில் நிறைய இடங்களில் என்னோடய எல்லா எமோஷன்ஸும் காட்டியிருக்கேன். நான் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பேசினதில்ல. பட் நிறைய இடங்களில் கோவப்பட்டிருக்கேன். ஸோ இதுதான் நான் அப்படிங்கிறத வந்து நான் காட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.